சவுத் இந்தியாவின் மெகா ஸ்டார் அப்படின்னா நம்ம சிரஞ்சீவி சார். நம்ம தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் எப்படி சூப்பர் ஸ்டாரோ, அது மாதிரி நம்ம ஆந்திரா பக்கம் போனோம்னா நம்ம மெகா ஸ்டார் சிரஞ்சீவி தாங்க. டோலிவுட் சினிமாவில் ஒரு பரபரப்பான ஒரு விஷயங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வந்து நடிகர் சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஒரு வழக்கை வந்து தொடர்ந்திருக்காரு. தன்னுடைய பெயர், அடையாளங்கள் மற்றும் புகழ், அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குரல், பொய்யான செய்திகள் வர்த்தக ரீதியாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். இதுதாங்க சிரஞ்சீவி அவர்கள் வந்து ஹைதராபாத் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர காரணம். இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா, இவருடைய புகைப்படத்தை வந்து ஏஐ டெக்னாலஜி மூலியமாக பயன்படுத்துவது, அதாவது தவறாக குரலை வந்து பயன்படுத்துவது, இதெல்லாம் தவிர்ப்பதற்காக இவர் வந்து வழக்கு தொடர்ந்திருக்காரு. நீதிமன்றமும் இவருடைய மனுவை ஏற்று தீர்ப்பளித்துள்ளது. அது என்ன தீர்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, சிரஞ்சீவி சாருடைய சம்மந்தப்பட்ட அந்த உடைமைகளை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஹைதராபாத் நீதிமன்றம் வந்து இடைக்கால தடை விதித்துள்ளதுங்க. சமீபத்தில் இது போல் சிரஞ்சீவி சார் மட்டும் இல்லைங்க, நம்ம உலக அழகி ஐஸ்வர்யா ராயும், அது மட்டும் இல்லாமல் அவருடைய மாமனார் ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான நம்ம அமிதாப் பச்சன் அவர்களும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது, அதாவது தன்னுடைய புகைப்படத்தை வந்து சித்தரித்து வளர்ந்து வரும் இந்த ஏஐ டெக்னாலஜி மூலமாக நம்மளை வந்து தவறாக சித்தரிக்க இங்கே நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க. வளர்ந்து வரக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.